ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? மீன் குழம்பு. இந்த மீன் குழம்பு யாருக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லுவேன். அதுவும் நம்ம பாட்டி காலத்தில் செய்கிற அந்த மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே தனி தான். ஸோ அதே அத்தன்டிக் ஸ்டைலில் நான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறேன். ஸோ வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம், ஒரு 4-5 சின்ன வெங்காயம். இந்த தூள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீரகமும் வெந்தயமும் பொடி பண்ணது. அதுக்கப்புறம் இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு தக்காளியும் ஒரு 7-8 தக்காளியும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சு இதில் தேவையான அளவு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜீரகம் கொஞ்சம் பொரிஞ்ச வாட்டி ஒரு கொத்து கரி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதுக்குள்ளார நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம் எது இருந்தாலும் ஒரு 10 பல் பூண்டு நான் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுவும் இதோட சேர்ந்து நல்லா சாத்தா வர மாதிரி கலந்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சல அந்த தக்காளி 7-8 தக்காளி இருக்கும். அதுவும் இதோட பேஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளி நான் இதுக்கு ஊற போட்டு வச்சுருக்காங்க, ரெடியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த வெங்காயம் அதெல்லாம் நல்லா பொன்னிறமாக செவந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சோம்ல அந்த பூண்டு வெங்காயம் அதெல்லாம் போட்ட பேஸ்ட்டு இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவே போடணும். அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ இதுக்கு வதங்குறதுக்கு தேவையான நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதோட பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த அரைச்சோம்ல தக்காளி விழுது அது ஒரு 7-8 தக்காளி நீங்கள் மீடியம் சைஸ்லேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிங்க. வதங்கின வாட்டி இதுக்கு தேவையான மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு மஞ்சள் ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலாவோட அந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டோட மிங்கில் வர மாதிரி நல்லா கலந்துக்குங்க. அப்போ தான் நல்லா நமக்கு மசாலாவோட ஆட் ஆகும். ஸோ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நம்ம இதெல்லாம் வதங்கிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. நம்ம மிக்சியில் இருக்குள்ள அந்த ஜார் கழுவுன தண்ணி அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதெல்லாம் நல்லா கலந்துக்குங்க. ஸோ நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஸோ அதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான ஒரு அரை சில்லு தேங்காய், அதாவது 2 சில்லுன்னு சொல்ல எடுத்துக்கலாம். இதை அதுக்குள்ளார நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு இந்த மீன் குழம்புக்கு அதிகமாக தேவைப்படாது தேங்காய். ஸோ அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க போதும். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா இந்த குழம்பு எல்லாம் நல்லா பச்சை வாசனை போய் சுண்டி வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம புளி ஊற வச்சோம்ல, அது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி, அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டு தேங்காய் இதுவும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி திக்கார் தின் குழம்பு வேணுமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் மீன் போட்டால் கொஞ்சம் எனக்கு லூஸ் ஆகும். அதாவது நான் இது ரைஸ்க்கு தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் திக்காக தான் நான் வைக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சம் நிறையா தலை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 4-5 துண்டு ரெண்டும் சேர்த்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். தலை பகுதி அண்டு அந்த கறி பகுதி ரெண்டும் சேர்த்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன் பீசஸ்ஸை. ஸோ இதெல்லாம் மீடியம் கம்மி ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம அந்த தேங்காய் அதுக்கப்புறம் புளி தண்ணி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மீனெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு கொத்தமல்லி தலை கார்னிஷ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதி வரட்டுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தள்ளி தான் விடணும். நீங்கள் எடுத்து திருப்பி போட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா மீன் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்து நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான நல்லா கமன்னு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் குழம்பை நீங்கள் 2வது நாள் வச்சு இட்லி அண்ட் தோசை கூட சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் அமிர்தமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஃபீட்பேக்கில் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.